வணக்கம். ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுற ஹீரோ ஆணாதிக்கவாதி. அவருக்கு கம்பெனியில் பெரிய ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஆனால் பெண்களுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்படணும், கம்பெனி பெண்களுக்கும் அப்பீல் ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபீமேல் அட்வர்டைசிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த ப்ரமோஷனை கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தலையில் அடிபட்டு திடீர்னு பெண்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. இது 2000 ரிலீஸ் ஆன வாட் உமன் வாண்ட் படத்தோடைய கதை. இன்னொரு கதை சொல்கிறேன். தன்னை சுற்றி பெண்கள் படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப கடுப்பாகிறாங்க ஹீரோயின். ஆண்கள்லாம் ரொம்ப கேவலமாக இருக்காங்களே அப்படின்னு பயங்கர கடுப்பாகிறாங்க. அப்போ ஒரு பெண் யோகி இவங்களை பார்க்க சொல்கிறாங்க. அந்த யோகினி ஹீரோயின் கிட்ட ஒரு மூலிகை மருந்தை கொடுத்து அந்த ஊருக்கான வாட்டர் சப்ளையில் அதை கலக்க சொல்கிறாங்க. ஹீரோயின் அதை கலந்ததும் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆண்கள் மாதிரியும், ஆண்கள் எல்லாம் பெண்கள் மாதிரியும் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது 1992 ரிலீஸ் ஆன ஜம்பலக்கிடி பம்பாங்கிற தெலுங்கு படத்தோடைய கதை. இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இது 2018 நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முதல் ஃப்ரெஞ்ச் படமான ஐ எம் நாட் அன் ஈஸி மேன் படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக். இது சொல்ல வர கதை ட்ரெய்லரில் பார்த்தாலே தெரியும். ஸ்டில் சுருக்கமாக சொல்கிறேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட் பெரிய அட்வர்டைசிங் ஏஜென்சியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார் ஆணாதிக்கவாதியான டேமியன். கம்பெனிக்கு அடுத்த சிஇஓவாக ஆக போகிறாரு. ஆனால் கம்பெனியில் ப்ராப்பராக பவரில் பெண்கள் இல்லைங்கிறதுனால அந்த வாய்ப்பு தனக்கு வராமல் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு டேமியன். ஸோ ஆல்ரெடி நாங்கள் கிரியேட்டிவ் டைரக்டராக கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு தான் அலெக்ஸ் ஃபாக்ஸ். அவங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுத்துட்றாரு. ஆனால் சும்மா டம்மியாக தான் தன்னை டேமியன் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அந்த செகண்டே வேலை வேணாம் அப்படின்னு ஆஃபீஸை விட்டு நடந்துடுறாங்க அலெக்ஸ். டேமியனும் நக்கலாக பேசிக்கிட்டு அவங்க பின்னாடியே போகிறாரு. அப்போ ஒரு லேம்ப் போஸ்ட்டில் இடித்து கீழே விடுறாரு. கொஞ்சம் தெளிவாகி எழுந்து பார்த்தா மொத்த உலகமும் பெண்களுக்கானதாக மாறி இருக்கு. ஆண்கள் செஞ்சுட்டு இருந்த எல்லாத்தையுமே பெண்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லது கெட்டது உட்பட. இப்போ அந்த கம்பெனியில் டேமியன் சாதாரண எம்ப்ளாயி, அலெக்ஸ் தான் அடுத்த சிஇஓ ஆக போகிறாங்க. எப்படியாவது போட்டி போட்டு தான் சிஇஓ ஆகிட்டா திரும்ப நார்மல் உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு டேமியன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் லேடிஸ் ஃபர்ஸ்ட். Can you change your tie? No, I'm a man. Father fucker. ட்ரெய்லரை பார்த்த உடனே செம்ம ஐடியாவாக இருக்கேன்னு யோசிக்க வச்ச கதை. படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரம் வரைக்கும் கூட அப்படி தான் இருந்துச்சு. டேமியனுடைய உலகம் மாறி போகிற விதம், அதில் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுக்கும் கொடுக்கப்பட்ட டீட்டெயிலிங்லாம் நல்லா இருந்தது. சில்லி ஹியூமராக தான் படத்தை ட்ரீட் பண்ணியிருக்காங்கிறதுனால பர்கர் குயின் கிராஸ், விக்டர் சீக்ரெட் அப்படின்னு பேரை மாற்றி வச்சது, கெட்ட வார்த்தையை கூட ஆண்களை வச்சு சொல்கிறதுன்னு குவர்க்கியாக யோசிச்ச ஐடியாஸ்லாம் சில்லியாக இருந்தாலும் நாட் பேட். டேமியனுக்கு தொடர்ந்து ஆஃபீஸில் கிடைக்கிற நோஸ் கட், அவருக்கு ஏற்படுற ஹராஸ்மெண்ட்லாம் அந்த கேரக்டர் பண்ண தப்புக்கு கிடைக்கிற சரியான பனிஷ்மெண்ட்டாக கத்தாட்டிக்காக ஃபீல் ஆகுது. ஆனால் இது எல்லாமே படம் ஆரம்பித்த அரை மணி நேரம் வரைக்கும் தான், 1.5 மணி நேரம் தான் இந்த படம் ஓடுது. இந்த முதல் அரை மணி நேரம் வரைக்கும் தான் இந்த ஜாலியெல்லாம். இதுக்கு மேலே இந்த ப்ரெமிஸில் இன்னும் ஸ்மார்ட்னஸும் நிஜமாவே நல்லா சிரிக்க வைக்கிற ஐடியாஸும் சிச்சுவேஷன்ஸும் டயலாக்ஸும் தேவைப்பட்டுச்சு. அது ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது இந்த படத்தில். லைட்டாக ஸ்மைல், 1-2 இடங்களில் சிரிப்பு அப்படின்னு ரொம்ப வறட்சியாகவே படத்தை கொண்டு போயிட்டாங்க. இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்வெஸ்டடாக பார்க்க முடியல. டேமியன் கேரக்டரோடும் ரூட் பண்ண முடியலங்கிறதுனால அங்கேயும் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது. ஒரு ஆணாதிக்கவாதி திருந்தணும் அப்படின்னா அவன் பண்ணுற தப்பு அவனுக்கே நடக்கணும் அப்படிங்கிற லாஜிக்கெலாம் ஓகே தான். ஆனால் என்னால் அந்த கேரக்டர் திருந்துற அந்த ஆர்க்கே சுத்தமாக நம்ப முடியல. இதுக்கு நடுவில் ஒரு ரொமான்டிக் ஆங்கிளை வேறு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. டேமியனோட ரிடம்ஷன் ஆர்க் மாதிரியே இதுவும் சுத்தமாக நம்பும்படி இல்லை. அலெக்ஸ் கேரக்டரில் ரோசமன் பைக்கை காஸ்ட் பண்ணது தான் இந்த படத்தோடைய உருப்படியான டிசிஷன்ஸில் ஒன்று. சுற்றி எந்த கேரக்டர் இருந்தாலும் எந்த ஆக்டர் இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இவங்க வர ஒவ்வொரு சீன்லையும் இவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. படம் டிசாஸ்டர் லெவலுக்கு போகாமல் இருக்க பைக் ஒரு முக்கியமான காரணம். டேமியனா போரட் புகழ் சாச்சா பேரன் கொஹன். பட் டிசப்பாயிண்டிங்லி அவர் இந்த ரோலில் அவ்வளோ எஃபெக்டிவாக செட் ஆகலை. ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். படம் முழுக்க சந்தேகத்தோடையே நடித்தா மாதிரி தெரிகிறாரு. கம்பெனி பாஸ் கிளெண்டாவாக வர கேத்ரின் ஹண்டர், ஃபெலிசிட்டி கேரக்டரில் ஃபியோனா ஷா, இவங்க 2 பேர் மட்டுமே மொத்தமாக இந்த வேர்ல்டை இன்டர்னலைஸ் பண்ணி ஃபுல் ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வர 1-2 சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ப்ரொடக்ஷனாக பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ் டிப்பிக்கலாக அவங்களுடைய அந்த ஒரிஜினல்ஸ்க்கான ஸ்டைலில், கலர் பேலட்டில், பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண எதுவும் இல்லை. பட் அசம்பிளி லைன் ப்ராடக்ட் ஃபீல் கண்டிப்பாக சில இடங்களில் வருது. மொத்தத்தில் இந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஒரு வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெண்டர் பாலிடிக்ஸ், ஃபெமினிசமோட ரைஸ், மிசோஜினி பற்றி இன்னும் சரியாக புரியாத ஒரு ஜென்ரேஷன், ஜெண்டர் ஐடென்டிட்டியை சுற்றி இருக்கிற பாலிடிக்ஸ்னு நம்மளை சுற்றியே நிறைய மெட்டீரியல் இருந்தும் கூட ரொம்ப சேஃபாக ஒரு 90s ராம்காம் லெவல்லையே இந்த படத்தை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டைல் ஃபேண்டசி படங்களை நீங்கள் பெருசாக பார்த்ததில்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ஸ் ஒன்லி.